ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு தமிழ் வாக்கியத்தை கொடுத்துட்டு அதை எப்படி ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு தமிழ் சென்டென்ஸ் எடுத்துருக்கிறோன்னா, ஆசிரியர் யாருக்கு பாடம் கற்பிக்கிறாரோ அந்த மாணவர்கள் புத்திசாலிகள் அப்படின்ற ஒரு தமிழ் வாக்கியத்தை எடுத்துகிட்டு அதை இங்கிலீஷில் எப்படி எழுதலான்னு மாற்றி எழுதுறத பார்க்கலாம். எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்கலாம். சரி, அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி, போகலாங்களா? இந்த ஹூமுக்கு யாரைன்னு ஒரு ஹூம் வந்து வாக்கியத்தில் ரிலேட்டிவ் ப்ரோனவுனை நம்ம எழுதும்போது யாரைன்னு ஒரு அர்த்தத்தில் வரும், யாருக்குன்ற ஒரு இன்னொரு அர்த்தத்துலேயும் வருங்க. இந்த யாரைன்ற அர்த்தத்தில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். அது என்ன தலைப்பில் போட்டிருக்குன்னா, நம்மால் யாரையும் மறக்க முடியாதோ அந்த விட பல போட்டிகளை வென்றார். நம்ம சேனல்லே போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் இருக்கும். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதில் வந்து ஹூமுக்கு யாரை அப்படின்ற அர்த்தத்தில் வீடியோ 4-5 மாடல் போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு வாங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். இந்த சென்டென்ஸில் வர ஹூமுக்கு யாருக்கு அப்படின்ற அர்த்தத்தில் ஹூம் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுனா வரும் அப்படின்னு சொல்ல வரேன். அதை தான் இந்த இதில் பார்க்குறோம். சரி, போகலாங்களா? ஆசிரியர் யாருக்கு பாடம் கற்பிக்கிறாரோ அந்த மாணவர்கள் புத்திசாலிகள் இப்படின்னு இருக்குதுங்க. இதில் வெர்பே இல்லைங்க. அதனால் நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா, ஆசிரியர் யாருக்கு பாடம் கற்பிக்கிறாரோ அந்த மாணவர்கள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு எழுதிக்கங்க. ஸ்டெப் 1, முடிஞ்ச வாக்கியத்தை எழுதுங்க. முடிஞ்ச வாக்கியம் என்னதுங்க? அந்த மாணவர்கள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். ஸ்டெப் 1. அப்போ என்ன பண்ணுங்கள், த ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுன்றதுக்கு கொஞ்சம் இப்போ நடுப்பில் இடம் விட்டுட்டு இன்டெலிஜென்ட்னு எழுதிக்கிங்க. அந்த மாணவர்கள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். த ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இடம் விட்டுட்டு இன்டெலிஜென்ட்னு எழுதிக்கிங்க. ஸ்டெப் 1 முடிஞ்சுங்களா? ஸ்டெப் 2, முடிவடையாத வாக்கியத்தில் உள்ள கேள்வி சொல்லி கண்டுபிடித்து த ஸ்டூடெண்ட் என்ற நவுனுக்கு அடுத்து அருகில் எழுதிவிட வேண்டும். அந்த மாணவர்கள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் முடிஞ்ச வாக்கியத்தை எழுதிட்டோம். முடியாத வாக்கியத்தில் எது கேள்வி சொல்லுங்கள். இப்போ முடியாத வாக்கியம் எதுங்க? ஆசிரியர் யாருக்கு பாடம் கற்பிக்கிறாரோ அதான் முடியாத வாக்கியம். அதில் உள்ள கேள்வி சொல்லி எதுங்க? யாருக்கு. அதான் வந்து அந்த யாருக்குன்றதான் கேள்வி சொல்லு. அதை கண்டுபிடித்து நவுனுக்கு பக்கத்தில் எழுதிடணும்னு சொல்கிறேன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்குன்ற நவுனு தான், ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது தான் நவுனு. அதுக்கு பக்கத்தில் யாருக்குன்ற கேள்வி சொல்லு கண்டுபிடிச்சி பக்கத்தில் எழுதிக்கிறோம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூம் கொஞ்சம் இடம் விட்டுட்டு இன்டெலிஜென்ட் என்ன வரும். அடுத்தது ஸ்டெப் 2, முடிவடையாத வாக்கியத்தில் மிச்சம் இருக்கிற பகுதியை ஒரு முழு வாக்கியமாக எஸ்விஓ பேட்டர்னில் எழுதி அதை கேள்வி சொல்லுக்கு அடுத்ததாக எழுதிவிட வேண்டும். இப்போ முடிவடையாத வாக்கியத்தில் மீதி என்ன இருக்குதுங்க? ஆசிரியர் யாருக்கு பாடம் கற்பிக்கிறாரோ, யாருக்குன்றதுக்கு கேள்வி சொல்ல கண்டுபிடிச்சி போட்டுட்டோம். மீதி முடிவடையாத வாக்கியம் என்னவா இருக்குதுங்க? ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறாரோ அப்படின்னு இருக்குதுங்க. அதை எப்படி எழுதுவீங்க? த டீச்சர்ஸ் லெசன்ஸ் அப்படின்னு எழுதுவீங்க எஸ்விஐ பேட்டர்னில். அதை தூக்கின்னு போய் இந்த ஹூம்ன்ற கேள்வி சொல்லுக்கு அடுத்தது எழுதி விட்றீங்க. அப்போ ஃபைனலாக எப்படி வருங்க? த டீச்சர் ஹூம் த டீச்சர், த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூம் த டீச்சர்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட்னு வருங்க. இப்போ புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? எப்படி நம்ம வந்து இதை வந்து ஆங்கிலத்துலேருந்து தமிழுக்கு எழுதுறதுன்ட்டு. இங்கே வந்து ஹூம்ன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து யாருக்கு அப்படின்ற அர்த்தத்தில் வருங்க. யாருக்கு அந்த ஆசிரியர் பாடத்தை கற்பிக்கிறாரோ அந்த மாணவர்கள் புத்திசாலிகள். இப்போ ஹூம்ன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து யாருக்குன்ற அர்த்தத்தில் வருதுங்க. ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.